இந்த கிருபையை நீங்கள் பெற்றுக் கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சபடி அவருடைய கரம்பு கூட இருக்கணும். அப்படின்னா என்ன? ஒரு வசனம் இதுல 121 சங்கீதம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? வலது பக்கத்தில் நிழலாய். ஆனா இங்க ஒரு இது கொடுங்க, ஒரு பைபிள் வந்து வேகமா எடுத்து வாசிக்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். ஒரு நிழலை போல அவரும் கூட இருக்கணும், அவரும் நம்மளோடு இருக்கணும். நீங்க பைபிள்ல நிறைய சம்பவத்தை என்னால் சொல்ல முடியும், நேரத்தை கருதி ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் நீங்க 1-2 வசனங்களை வாசிங்கன்னா, 2ஆம் வசனம் வாசிங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்படியே நீங்க கடைசியில் வாங்க பார்க்கலாம். அந்த 21 இருந்து வாசிக்க பார்க்கலாம். 21, 22, 23. யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும், எதை செய்தாலும் சமயத்துக்கு ஏற்றபடி செய், கர்த்தரும் கூட இருப்பார்னு வார்த்தை. நீ எதை செய்தாலும் வாய்க்குதுன்னா நீ எதையுமே செய்ய முடியாது, அவர் சொல்றதை மட்டும்தான் செய்ய முடியும். என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லுவாங்கல்ல. சில பேர் தப்பான எண்ணத்தோடு, ஆண்டவரே அந்த பொண்ணு எனக்கு வேணும். ஒரு தம்பி பாண்டிச்சேரியில் அப்படிதான் கேட்டார், கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இல்லை அப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும், உலக பிரகாரமா கேட்பாங்கல்ல. அதில் இருக்கிற பின் விளைவுகள் ஆண்டவருக்கு தெரிந்து அது தர மாட்டார். நீங்க கேட்கணும், நல்ல ஆசீர்வாதங்களை கேட்டு, உங்க கரம் என் கூட இருக்குதுன்னா உங்களுக்கு சித்தமானதை செய்யற ஒரு அறிவு எனக்கு வேணும். அதனாலதான் மத்தேயுல ஒரு வசனம் இதுல நமக்கு, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட புத்தி உள்ளவனுக்கு ஒப்பிடுறார். அந்த வார்த்தையின்படி செய்யாதவன் மணலில் கட்டுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். மணல்ல வீடு கட்டுறது, மணல் எடுத்து பக்கத்திலே அப்படியே வீடு கட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த மணலை கொண்டு போய் கண்மலையில நிறுத்தி அதில் மிக்சிங் பண்ணி அதை கட்டுற ஒரு கட்டிடம் கட்டுறது ரொம்ப கஷ்டம். கஷ்டத்தோடு கட்டுற அந்த கட்டிடம் வந்து நிலைக்கும். மணல்ல கட்டப்பட்டது சாதாரணமாய் ஒரு மழையில, ஒரு ஊற்று நீர்ல, ஒரு வெள்ளத்துல காணாமல் போகும். அது மாதிரி பிசாசு பிரச்சனைங்க, உலக கவலைங்க வந்து நொறுக்கும் போது அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனால எப்பவுமே அவருடைய கரம் கூட இருக்கணும். நீங்க 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. உன் கூட அவர் இருப்பார்னா நீ ஊழியம் பண்ணா அது செழிக்கும், நீ வேலை பண்றனா அது உயர்வு பெறுவ, வாயின் வார்த்தை அவர் கனம் பண்ணுவாரு. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்னைக்குமே மறைந்து இருக்காது. அந்த ஒரு வசனம் இல்லை, மத்தேயுல தானே இருக்குது, 5ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், 14ஆம் வசனம். மலையின் மேல ஒரு நீ உனக்குள்ள இயேசு இருப்பார்னா நீ போய் சும்மா அலட்டிக்கவே தேவையில்லை. நீ 1000த்துல ஒரு ஆளை அடங்கி ஒரு மூலையில் இருப்ப, உன்னை தேடி அந்த வல்லமை வெளிப்படும். நீ அதுல பிரகாசமா, நீ ஒரு முதன்மையான ஆளாய் உன்னை நிலைநிறுத்த என் தேவன் வல்லவரா இருக்கிறார். அப்படின்னா ஒரே ஒரு காரியம், கூட இருங்கப்பா அப்படின்ற. இந்த யாத்திரா 33ஆம் அதிகாரத்துல மோசே சொல்றார், நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள், இது எங்க கூட வருவதினால் அல்லவா. நீங்க என் கூட வரலன்னா எங்களை கூட்டிட்டு போவாதீங்க, அப்படியே நின்னுறோம். நீங்க கூட வரீங்கன்னா நாங்க, நீங்க சொன்னா போறோம், இல்லைன்னா நாங்க அப்படியே நிக்கிறோம்னு அந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றேன். நம்ம வாழ்க்கையில கூட ஏதாவது ஒரு காரியத்தை செய்றீங்கன்னா, அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார், நீங்க எவர்னா சொல்றாரு, அவர் சொன்னாரா, அப்படி ஒரு கேள்வி கேட்டு நீங்க அமர்ந்திருந்து அந்த நாளை தொடங்குங்க. கடைசியில் ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்க போறேன். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும். 4 ஜெபம் யாபேசு பண்ணியிருக்கிறார். முதல் ஜெபம் என்ன சொன்னாரு? என்னை ஆசீர்வதியும் கேட்டார். 2வது எல்லைகளை பெரிதாக்கணும். 3வது இதை கரம் என் கூட இருக்கணும்ன்ற. 4வது தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்துக் கொள்ளும். தீங்கு
நம்ம வாழுற அந்த உலகம் பொல்லாத உலகம். நீங்க பார்க்கிற அந்த நபர், நீ நம்புகிற அந்த நபர் ஒரு போலி, சொந்த வீட்டாரே சத்துருக்களா இருக்கிற காலம். ஒரு கிராமத்துல பக்கத்து கிராமத்துக்கு இந்த கிராமத்துக்கு சண்டை, பக்கத்து ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கு சண்டைன்றதெல்லாம் போயிட்டு, இந்த தெருவுல அந்த தெருவுல சண்டைன்றதெல்லாம் போயிட்டு, வீட்டுல பக்கத்து வீட்டுல இந்த வீட்டுல எல்லாம் சண்டை, எதிர் வீட்டுல சண்டை எல்லாம் போயிட்டு, வீட்டுக்குள்ளேயே சண்டை. ஒரு வீட்டுல 5 பேர் இருந்தா 3 பேருக்கு விரோதமா 2 பேர் பிரிந்திருக்கிற காலத்துல நம்ம வந்துட்டோம். நீங்க யோசித்து பாருங்க, எந்த வீட்டுல அப்படி பெற்றவங்க பிள்ளைங்க இல்ல மனைவி கணவன் அப்படி அந்த உறவும் இருக்குல்ல, ஒரு உறவு நல்லா இருந்தா இன்னொரு உறவு சரியில்லை. எங்கேயோ ஒரு வில்லன், ஒரு வீட்டுக்கு ஒரு வில்லனை பிசாசை நிறுத்தி அவங்களுடைய ஆட்கள் அங்க வச்சிருக்காங்க. பாத்தியா, ஒரு வீட்டுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மனைவி நல்லா இருந்தா யாரோ ஒருத்தர் வேற ஒருத்தர் வில்லாங்க. ஒரு சிலர் வீட்டுல பார்த்தா மனைவியே வில்லனா இருக்குது, இல்ல அப்பா வில்லனாகிறாரு, அம்மா வில்லனாகுது, தம்பி வில்லனாகிறாரு, அண்ணா வில்லனாகிறாரு, தங்கச்சி வில்லனாகுது, அக்கா வில்லனாகுது. ஏதோ ஒருத்தர் அந்த வீட்டுல ஒருத்தர் எழுப்புறாங்க. கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகிறது, பாவம் பெருகி போகிறது. எச்சரிக்கையா இருக்கணும். தீங்கு நம்மை அணுகாதபடி ஒரு சின்ன பிரச்சனைனா கூட மந்திரம் பண்றாங்க. உடனே ஒரு மந்திரவாதியை பார்த்து ஏவறாங்க. நான் சொல்றேன், இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்துல மந்திரம் செய்யப்படும். அசைய மாட்டேங்கிறீங்க. மந்திரம் உங்களுக்கு மந்திரத்துல மந்திரவாதி எல்லாம் பார்த்து உங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு மந்திரத்தை அனுப்பணும். அப்ப தானா முட்டி போடுவீங்க பாரு. நைட்டு ஜெபம் நடக்கும் பாரு, அப்போ குடும்ப ஜெபம் கரெக்டா இருக்கும் பாரு. பிசாசு வந்து கதவு தட்டனா உடனே தட்டான்னு அப்போ அந்நிய பாஷையெல்லாம் நிரம்பும் பாரு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் வரணும். சில தீமைகள் எல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கணும். அவர் அனுமதிக்கிறார்னாவே நம்மளை ஆசீர்வாதமாய் மாற்றலாம். அதனால பயப்படாதீங்க. மந்திரம் பண்ணா ஒன்னும் பலிக்காது. என்னாகும் 23 அந்த 21 இருந்தே கூட நீங்க அறிக்கைடுங்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே, காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ளே, அவர்களுக்கு விரோதமா மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று எழுதியிருக்கிறார். இல்ல, நீங்க எரேமியா அந்த 15:11 தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உன் சத்துருவுக்கு நான் எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்றாரு இல்ல. அவங்க யுத்தம் பண்ணுவார்கள். 15, 19, 20 சொல்றாருல்ல, வெண்கல அலங்கம் போத்தும் உனக்கு அவங்க மேற்கொள்ள மாட்டாங்க. 1 அதிகாரம் எரேமியா 1:19 யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இல்ல, நாகும் 2 அதிகாரம் 1 வசனத்தை அறிக்கையிடுங்க. சிதறடிக்கிறவன் வருகிறான், உன் அரணை காத்துக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அப்படி சொல்லுதில்ல, உன் பலனை ஸ்திரப்படுத்தணும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிறார். என்னாவது 23, 22 எழுதி இருக்கிறது. சங்கீதம் 29:11 எழுதி இருக்கிறது. தமது ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி அவர் என்ன பண்ற, ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதி இருக்கிறது. தமது ஜனத்திற்கு பலன் தருகிறார் என்று எழுதி இருக்கிறது. ஒரு ஜனத்திற்கு அவரே பலனாய் இருக்கிறார் என்று எழுதி இருக்கிறது. அதனால நீங்க அந்த வசனங்களை பிடித்து கொண்டு நீங்க வாய் நிறைய பேசணும். நீங்க ஒவ்வொரு நாளும் நான் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறது மாதிரி நீங்க கூட ஏறெடுங்க. எபேசியர் 6 அதிகாரம் 10 18 முடி, அதுல 14 17 முடி இருக்கிற வசனங்களை சொல்லி அந்த நாளை நீங்க தொடங்கிடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல சர்வாயுத வர்க்கத்தை இன்றைக்கு நான் தரித்து கொள்ளுகிறேன். எனக்கு விரோதமாய் பொல்லாத மக்கள், விபத்தின் ஆவிகள், நோய் கிருமிகள், அதால நஷ்டங்கள், விபத்துகள், அசுத்தங்கள், அந்தகாரங்கள், எந்த தீமை ஒன்னா என்னை மேற்கொள்ளும். என் பிள்ளை வெளியே போய் உள்ள வரது ஒரு பெரிய அற்புதமா இருக்கும், எனக்கு ஒரு அதிசயம் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்து கொள்ளணும். இது நீங்க வாயை திறந்தாவே அந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும். எல்லாரும் வேகமா என் கூட சொல்லுங்க பாக்கலாம். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்கவசம், சுவிசேஷத்திற்குரிய ஆயுத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடயம், ரட்சணியம் என்னும் தலைசீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இதை தரித்து கொள்ளுங்க. இது அப்படியே நீங்க அறிக்கையிடுங்களேன். அந்த வசனத்தை பிடிச்சுன்னு அப்படியே பிடிச்சுன்னு அடுத்தது நீங்க கட்டணும். எதை கட்டணும்?
நீங்க வசனம் சொல்லுது மத்தேயு 18:18 பூலோகத்துல எதை கட்டுறீங்க ஒரு பரலோகத்துல கட்டப்படும். 16, 19, 18, 18 எழுதி இருக்கிறது. அதே 12:29 பலவானை முந்தி கட்டினானே ஆகில் பலவானுடைய உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது என்று எழுதியிருக்கிறது. பலவான் நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். எதிரி யாருன்னு தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி மனுஷனுங்க கிடையாது. மனுஷங்க எதிரியே ஆனாலும் அவங்களுக்குள்ள இருந்து தோன்ற ஆவிகள் தான் எதிரி. அது எங்க இருக்கிறது? எபேசியர் 6:12 வேகமா வாசிக்க பார்க்கலாம். மனுஷ வல்லமைகள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்கள். நல்ல கவனிங்க, இந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டும் அல்ல. அப்படின்னா மனுஷங்க மட்டும் உங்களுக்கு விரோதி அல்ல. சில பேர் மனுஷங்க விரோதியே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா 100% மனுஷர்கள் மூலமாய் தான் பிசாசு செயல்படுகிறது. அதனால நீங்க எப்பவுமே இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு, மாம்சத்துல ஆண்டவர் எனக்கு விரோதமாய் நிற்கிற பொல்லாத மக்களை, அவங்களுக்குள்ள இருக்கிற எரிச்சல்கள், வன்கண்கள், பொறாமைகள், அசுத்தங்கள், அந்தகாரங்களை கற்ற இயேசுவின் நாமத்துல அப்படி சொல்லணும். நீங்க அடுத்தது வாசிங்க சார். துரைத்தனம், உங்களை கண்ட்ரோல் பண்ற ஸ்பிரிட் இருக்குல்ல, இதை செய்யக்கூடாதுன்னு அதை செய்ய பண்ணும், உங்களை அடிமைப்படுத்தும். இந்த போன் நீ பார்த்துதான் ஆகணும், இது மாதிரி நீ இருந்துதான் ஆகணும், இப்படிதான் பேசணும், நான் ஏன் இதை செய்யறேன்ற ஒரு உணர்வே உங்களுக்கு வராத அளவுக்கு பாவத்தில் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அதிகாரத்துக்கு பின்னாடி பிசாசு தான் இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் சொல்லுதில்ல, இது எல்லாத்துக்குமே சாத்தியம் எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கு. அடுத்தது இவைகளுக்கெல்லாம் லீடர்ஷிப் அங்க இருக்கு, ஒரு குரூப். அதுங்கதான் அந்தந்த இந்தியாவுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் நியமிச்சு, அந்தந்த எல்லைகள்ல ஒரு பிரதிநிதிகளை நியமிச்சு அவங்கவுங்க கண்ட்ரோல் பண்ணும். நீ உன்னை குறித்து உனக்கு தெரியுதே இல்லையா? 2 பேர் கண்காணிப்பான், ஒண்ணு பரலோகம், ஒண்ணு அந்த பிசாசுடைய ராஜ்யம். நீ எங்க என்ன பண்ற, ஏது பண்ற. அதனாலதான் உன்னுடைய வீக்னஸ் மற்றவங்களுக்கு தெரியல, பிசாசுக்கு தெரியும். என்ன பண்ணா நீ ஜெபத்துல உடையவன் பிசாசுக்கு தெரியும். நீ என்ன பண்ணா நீ பலன் அடையவன் ஆண்டவருக்கும் தெரியும். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அப்டேட் ஆண்டவருக்கு அழகாய் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அதனால நீங்க அழகா நீங்க என்ன பண்ணா, தூங்கி எழுந்த உடனே தீமை என அணுகக்கூடாது. பரமண்டல ஜெபங்கள்ல ஆண்டவர் அழகான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார்ல. 13ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. அதாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் தீமையிலிருந்து எங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளும். உலகத்துல பலவான் கையில உலகம் இருக்கிறது, துன்மார்க்கன் கையில உலகம் விடப்பட்டிருக்கிறது. யோகில் எழுதியிருக்கிறபடி நாட்கள் இருக்கிறது. அதனால நீங்க அழகா இயேசு ஒரு ஜெபத்தை எடுத்தார். யோவான் 17:15 இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்ணா, நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காக ஜெபம் பண்றேன், அவங்களை தீமையிலிருந்து அவங்களை காத்துக்கொள்ளும்னு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தினுடைய வல்லமை தான் இன்னைக்கு வரைக்கும் நாம பாதுகாக்கப்படுறோம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். 4 ஜெபத்தை நீங்க மறக்கவே கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். யாபேஸ் என்ன ஜெபம் பண்ணாரு? முதல் ஜெபம் என்ன? ஆசீர்வதிங்க. முதல்ல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உலகத்தை ஆசீர்வதிங்க, அந்த யுத்தத்தை நடத்துங்க. அதெல்லாம் நிறுத்தணும்னா நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கிறதுக்காக தான் உலகத்தையே அவர் சுத்த விடுறாரு. அதனால முதல்ல என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் தான் உங்க மனைவி பிள்ளைங்க உனக்கு உண்டான இல்லைங்க. நீ நல்லா இருந்தாதான் அந்த குடும்பமே நல்லா இருக்கும். அதனால இந்த ஒரு யோசனையோடு நீங்க சொல்லணும். முதல்ல ஆவி, ஆத்துமா, சரீரம், நீர் எனக்கு கொடுத்த மனைவி, நீர் எனக்கு கொடுத்த கணவர், நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், நீர் எனக்கு கொடுத்த உறவுங்க, நீர் எனக்கு கொடுத்த ஆஸ்திகள், அந்தஸ்துகள், சுதந்திரங்களை உடைய கரத்தில் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை ஆசீர்வதியும் சொல்லுங்க. 2வது ஜெபம், நீங்க அந்த வார்த்தை சொல்லினே இருங்க. உங்க வாயின் வார்த்தையின்படிதான் நீங்க பேசுறதுதான் உங்க வாழ்க்கை. வாயின் வார்த்தையில் இருக்கிற வார்த்தை தான் ஜீவனும் மரணமும் உண்டாக்குது. ஒரு சிலர்லாம் வாயை திறந்தாவே சாவு பேசுவாங்க, மரணத்தை பேசுவாங்க, தோல்வியை ஒப்புக்கொள்வாங்க. என்னால முடியாது, என்னால நடக்காது, நான் செத்துருவேன், எனக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட என்னால தாங்க முடியாது, அப்படியே அவங்க சாவாங்க. நீங்க வாழ்நன்றவங்க போராடுவாங்க.
இந்த உலகத்துல வசனத்தை கை கொள்றவங்க இந்த உலகத்தோடு போராடுறாங்க. நமக்கு ஒரு வல்லம் இருக்குது. உயிர் உள்ள மீன் எதிர்நீச்சல் அடிக்கும். செத்து போன மீன் தான் வெள்ளம் போற போக்கிலேயே அதை போயிட்டு நாறிக்கொண்டு செத்து கொண்டு உலகத்தோடு உலகமாய் போய் விழும் நரகத்துல. நாம் அதற்கு அழைக்கப்பட நமக்குள்ள ஜீவன் இருக்கிறது. யோவான் 10:10 ஜீவன் இருக்கிறது. அதனால ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சினாலும் எந்த வல்லமையும் மேற்கொள்ள நமக்கு ஒரு அதிகாரமும் இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிலுப்பாங்க. ஒரே ஒரு 2 நிமிஷம் ஜெபம். எனக்கு இந்த ஜெபத்தின் நிமித்தம் ஆண்டவரே உம்மை போல கெத்செமனே தோட்டத்துல போராடி ஜெபம் பண்ணீங்களப்பா ஆண்டவரே, இது எதுக்கும் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். இந்த நாள் இருந்து எனக்கு நான் ஜெபம் பண்றேன், என் பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்றேன், என் கணவருக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு, என்னுடைய சொந்த ஜனங்களுக்கு, அம்மா சைடு அப்பா சைடு உறவுகளுக்கு ரட்சிக்கப்பட இவங்களுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்றேன்ப்பா. ஒப்பு கொடுங்க. என் எல்லையை பெரிதாக்குங்க. இவ்வளவுதான் என் வருமானம், இவ்வளவுதான் என்னுடைய எதிர்காலம், இந்த வயசு ஆயிடுச்சு, இதன் பிறகு நான் என்ன செய்ய முடியும்? அவருக்கு 1000 வழி தெரியும், நமக்கு 4 வழிதான் தெரியும். அவருக்கு 1000 வழி இருக்குது. அவர் இல்லாதவைகளே இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்ல, அவர் கூட இருந்தா போதும். அவர் கூட இருந்த நபர்கள் எல்லாம் பாருங்க. ஆபிரகாமோடு கூட இருந்தான். அவன் வனாந்தரத்துல அவன் அலைந்து தெரிந்து பரதேசியா தெரிந்தாலும், அவன் மனைவியை ஒரு ராஜாவை தூக்கி கொண்டு போனாலும் அடித்து அதம் பண்ணி தூக்கி கொண்டு வந்து நிறுத்துறார். அவர் கூட இருந்தா ஒரு அற்புதம் நடக்கும். நீ ஒரு மனுஷனுக்கோ ஆவிக்கோ பயப்படவே மாட்ட. ஓ, எந்த தீமையும் அணுகாதபடி காத்துக்கொள்ளுன்னு ஒரு ஜெபத்தை ஏறெடுத்த யாவே தன் சகோதரர்களுக்குள்ளே கனமுள்ளவனாய் இருந்தார். அப்படியே ஆண்டவரே இந்த கிருபை என்ன நிரப்பட்டும், ஜெப ஆவி என்ன நிரப்பட்டும். இந்த மாதத்துல இந்த 4 ஜெப குறிப்போடு ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணுவேன். என்ன எந்த இடத்துல நான் கனவீனமா இருக்கிறனோ அதே இடத்துல நான் கனமுள்ளவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், என் மேல ஒரு கிருபை, என் மேல ஒரு இரக்கம் இப்பவே இறங்கட்டும். நான் விசுவாசிக்கிறேன். வானம் திறந்திருக்கிறது. அது வல்லமை இங்க இறங்குது, அது கிருபை இங்க இறங்குது. இந்த ஜெபத்தின் தேவன் இங்க இறங்குகிறார். உங்களுடைய மேல இருக்கிற அந்த கட்டுகளை நுகங்களை உடைக்கிறவராய். ஏசாயா 10:27 படி உன்மேல் இருக்கிற நுகங்களை உடைக்கிறார், கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தடிகளை உடைக்கிறார், தோளில் இருக்கிற சுமைகளை அகற்றுகிறார். அபிஷேகத்தில் நுகங்கள் முறிகிறது. இப்பொழுதே உங்க வாய்கள் திறக்கப்படட்டும், உங்க இருதயம் நிரப்பப்படட்டும். அவருடைய பிரசன்னத்தினால் நீங்கள் நிரப்பப்படுங்க, அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுங்க. இங்கு நிற்கிற யாருக்குமே அவர் தூரமானவர் அல்ல. அவருடைய வல்லமை இறங்குது, கிருபை இறங்குது, அவருடைய வல்லமையுள்ள கரம் தொடுகிறது. இயேசுவே கூப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமாய், இன்னும் கொஞ்சம் சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லுங்க, என்னை ஆசீர்வதியும். நான் எத்தனை காலத்துக்கு இந்த கடனோடு, இந்த அவமானத்தோடு, நெருக்கத்தோடு, வியாதியோடு, இப்படிப்பட்ட தோல்வியோடு வாழ்வது? இந்த நாளில் இருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். என்னை ஆசீர்வதிங்கப்பா. யாக்கோபை ஆசீர்வதித்தீரே, 2 பரிவர்த்தனையோடு திரும்பி வர பண்ணினீரே. அந்த தெய்வம் என்னுடைய தேவன் அல்லவா? எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் என்னை ஆசீர்வதிக்கட்டும். எல்லைகளை பெரிதாக்குங்க. வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் சொன்னீரே. ஏசாயா 54:3 படி ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பெருகணும், உலக பிரகாரமான வாழ்க்கையில நான் பெருகணும்பா. நீங்க இல்லாத ஒரு நாள் எனக்கு வேணவே வேணாம். போக்குவரத்து விபத்துகளால, வியாதியினால, சாப்பிட சாப்பாடு தண்ணியிலிருந்து வியாதி வருது. நீங்க இல்லைன்னா இனி ஒரு நாள் கூட எங்களுக்கு சமாதானமா இருக்காதப்பா. நீங்க கூடவே வாங்கப்பா. நீங்க இருந்தாதான் எனக்கு வெளிச்சம். நீங்க ஆண்டவர் எங்க கூட இருந்தாதான் எங்க கால்களுக்கு தீபமா இருக்கீங்க. உங்க வசனம் எங்களுக்கு அப்படி இருக்கும். திருப்பத்தாங்க எந்த தீமையும், அகால விபத்துகள், அகால மரணம், ஆண்டவர் அகாலமான தரித்திரம், பிசாசு, மனுஷன், கோர்ட்டு கேஸ் என் வாழ்க்கையில் வரவே கூடாது. எந்த தீமைக்கு என்னை விலக்கிக் கொள்ளும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை கேட்ட ஒவ்வொருவர் மேலே இறங்கும். அவருடைய வல்லமை உள்ள கரங்களை தொடுகிறது. நன்றி அப்பா.
வாயின் வார்த்தைகளை கனம் பண்ணுகிற தெய்வம் உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். யாபேசை கனமுள்ளவனாய் மாற்றினது போல அவர் துக்கத்தை மாற்றினார். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். நாம் நிச்சயமாகவே பொதுவான விசுவாச பிரமாணத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். எல்லோரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளுக்கு உற்பத்தி பிறந்தார். பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் வாழ்வை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கையை அர்ப்பணிப்போம். சகோதரி ரெனிகா மேரி அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார். ஆயர் அவர்கள் முன்பாக நிற்பார்கள். நீங்கள் காணிக்கைகளை படைக்கலாம். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பாடாமல் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாக மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும்.
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன். பொற்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன். பொற்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன். வாரினால் ஆடிப்பட்ட குதிரை பார்த்து, வாரினால் ஆடிப்பட்ட குதிரை பார்த்து, ஒவ்வொரு காயங்களால் சுத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களால் சுத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சபையார் அமரவும் சபைக்கான அறிவிப்பை செயலாளர்கள் அறிவிப்பார்கள். அதற்கு முன்பாக நம்முடைய ஆயர் அவர்கள் ஒரு அறிவிப்பை